ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 27/3/2026 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள். இன்றைய அற்புதமான நாள் உங்கள் எல்லோருக்கும் மிக மிக சிறப்பாக அமைய பிரார்த்திக்கின்றேன். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமைகளிலே மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் ஸ்ரீராம நவமி. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. நம்மை எல்லாம் நன்னெறிப்படுத்துகின்ற, நம்மை நன்னெறியிலே நடக்க வைக்கின்ற அற்புதமான வாழ்க்கையை இந்த பூமியிலே அவதாரம் செய்து வாழ்ந்து காட்டிய பகவான் ஸ்ரீராமர் பிறந்த நாள் ராம நவமி. நல்ல நாள். இந்த நாளிலே குறிப்பாக ராமபிரானை நன்கு வணங்கி ராமபிரானுடைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி ராமர் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கின்ற பாராயணங்களிலே கலந்து கொள்வது நம்முடைய வம்சத்துக்கே நன்மை அளிக்கின்ற அற்புதமான வழிபாடு. ஆகவே இன்றைய நாளிலே ராமநவமி வழிபாடு மிக சிறப்பாக எல்லோரும் செய்ய வேண்டும். அனைவருக்கும் ராமநவமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்கலாம். கல்யாணம் முதல் கிரகப்பிரவேசம் வரை எந்த விதமான நல்ல காரியங்களையும் தொடங்க அருமையான நேரம். ஆக நல்ல விஷயங்களை தொடங்குங்கள், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். குறிப்பாக பயணங்களை தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 5:48 வரை புனர்பூசம், அதன் பிறகு பூசம். இன்றைய திதி இன்று மதியம் 12:52 வரை வளர்பிறை நவமி, அதன் பிறகு தசமி வருகின்றது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று பிற்பகலிலே இருந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமர்கின்றார். ஆகவே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே அமர்கின்றார். ஆகவே தொழிலிலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். வேற்றுமை மறைந்துவிடும், ஒற்றுமை தோன்றும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற, மனம் தெளிவாகின்ற அற்புதமான நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உருவாகின்ற அற்புதமான நாள். உத்தியோக வகையிலே நல்லதொரு மாற்றம் உண்டாகும். சிறப்பான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு ராமரை வணங்குங்கள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று பிற்பகலிலே இருந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். பொருளாதாரம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அருமையான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். ஸ்ரீராமரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று பிற்பகலிலே இருந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே நண்பர்களால் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும்.
கடன்கள் எல்லாம் அடைபெறும், காரிய தடைகள் விலகுகின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற அருமையான நாள். இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், ஸ்ரீராமரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று பிற்பகலிலே இருந்து சந்திரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்க இருக்கின்றார். ஆகவே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. வீடு வண்டி வாகன மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தேடித்தரும். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வத்தை வணங்குங்கள். அதேபோல் புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகள் மேற்கொள்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கின்றது. காரிய தடைகள் எல்லாம் விலகும். நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் கூட இன்றைய நாளிலே உங்களுக்கு ஜெயமாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிறப்பான முறையிலே கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். மொத்தத்தில் உங்களுக்கு உங்களுடைய வயதுக்கேற்ப நன்மைகள் நடக்கின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், ராமரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று பிற்பகலிலே இருந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் யாருடைய விஷயங்களிலேயும் தலையிடாதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாக வாய்ப்பு இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய நாள். செய்கின்ற செயலிலே மிகுந்த கவனம் தேவை. மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கின்றது. ஆகவே முதலீடுகளை எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவியிடையே கூட சண்டை சச்சரவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்களே, இன்று பிற்பகலிலே இருந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் மிகப்பெரிய வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். ராம 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 என ராம நாமத்தை சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று பிற்பகலிலே இருந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே வீட்டிலே சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். அதற்கான முயற்சிகளிலே இறங்கினீர்கள் என்றால் வெற்றிகள் தேடி வரும். தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். பணப்பற்றாக்குறை எல்லாம் தீருகின்ற அருமையான நாள். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயங்கள் ஏற்படுகின்ற நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று பிற்பகலிலே இருந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியும்.
கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பேதங்கள் சரியாகி அந்யோன்யம் ஏற்படும். தந்தை உறவு வழியிலே அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நல்ல நாள். உடலாரோக்கியத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், ராமரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று பிற்பகலிலே இருந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமும். மௌனத்தை கடைபிடியுங்கள். நாளை மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமும் தொடரும். ஆகவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். சந்திராஷ்டம நாளிலே கடன் வாங்கினால் அந்த கடனை அடைப்பதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டி வரும். அந்த கடனால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். ஆகவே இன்றைய நாளிலே எப்படிப்பட்ட நெருக்கடி இருந்தாலும் கடன் வாங்காமல் கடந்து விடுங்கள். ஒரு 2 நாட்கள் பொறுத்து உங்களுடைய நடவடிக்கைகளை தொடங்குங்கள். இன்றைய நாளிலே அன்றாட பணிகளை மட்டும் செய்து வாருங்கள். நிறைய இறை வழிபாடு செய்யுங்கள். நேரம் கிடைக்கும் போது அப்படியே அமர்ந்து தியானம் செய்யுங்கள். ஒரு 20 நிமிடங்களாவது தியானம் செய்யுங்கள். மனம் ஒரு நிலைப்படும். சந்திராஷ்டம நாட்களிலே மனம் மிகுந்த அலைபாயும். பலவிதமான எண்ணங்களை போட்டு நம்மை நாமே வருத்தி கொள்கின்ற ஒரு நாளாக இருக்கும் சந்திராஷ்டம நாட்கள். ஆகவேதான் அன்றைய நாட்களிலே எந்த விதமான முடிவும் புதிய முயற்சிகளையும் எடுக்க வேண்டாம் என்று பெரியோர்கள் சொல்லி வைத்தார்கள். இன்றைய நாளிலே ராம நாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று பிற்பகலிலே இருந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கின்ற அருமையான நாள். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். புதிதாக எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அருமையான நாளாக இருக்கின்றது. பணவரவு அதிகரிக்கும். அதனால் கடன்கள் எல்லாம் அடைபடும். மிக மிக திருப்திகரமான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதாவது உங்களுடைய வயதுக்கேற்ப நன்மைகள் நடக்கும். முடித்தவராக இருந்தால் வேலை கிடைக்கும், நல்ல வேலை அமையும். வேலையில் இருப்பவராக இருந்து திருமணம் கைகூடாதவராக இருந்தால் திருமணம் கைகூடி வரும். திருமணம் நல்லபடியாக நடந்துவிட்டது, குழந்தை இல்லை ஐயா என்றால் குழந்தை பாகியம் உண்டாகும். வயதானவர்களாக இருந்தால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஆகவே உங்களுடைய வயதுக்கேற்ப நன்மைகள் கிடைக்கின்ற அருமையான நாள். கொண்டாடுங்கள் இந்த நாளை. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்கள், ராமர் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று பிற்பகலிலே இருந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாவதாக காட்டுகின்றது. ஆகவே அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். இன்றைய நாளிலே தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டு இருங்கள். உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்பம், அதை மட்டும் பாருங்கள். இன்றைய நாளிலே மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். கடன் வாங்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், ராம நாமம் சொல்லுங்கள், எழுதுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று பிற்பகலிலே இருந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே எல்லா விதமான நலங்களும் உண்டாகக்கூடிய அருமையான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற அருமையான நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொருளாதாரத்திலே சிறப்பானதொரு வளர்ச்சி உண்டாகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அருமையான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே உங்களுடைய புதிய முயற்சிகளை எல்லாம் தொடங்குங்கள், வெற்றி பெறுவீர்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், ராம நாமம் சொல்லுங்கள், ராமரை வணங்குங்கள். இன்றைய நாளிலே 12 ராசிக்காரர்களுக்குமே சொல்கின்றேன்,
ஒரு சில வீடுகளிலே ஒற்றுமை குறைவு உள்ள வீடுகள் இருக்கும். ஏதேனும் ஒரு விதத்தில் சண்டை வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி நினைக்கின்ற குடும்பத்தார் இன்றைய நாளிலே குடும்பத்தோடு, குடும்பத்திலே கணவன், மனைவி, குழந்தைகள் என அனைவரும் ராமர் கோவிலுக்கு சென்று குடும்பத்தோடு ராமபிரானை வணங்கி வந்தால் நிச்சயமாக உங்களுடைய வீடுகளிலே சந்தோஷம் நிலைக்கும், சண்டை சச்சரவுகள் விலகும். செய்து பாருங்கள். அனைவருக்கும் ராமநவமி நல்வாழ்த்துக்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் ராமபிரான் நல்லதையே அருளட்டும். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். இன்றைய ஆன்மீக தகவல்: ஸ்ரீராகவம் தசரஜாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலாம் வயரத்ன தீபம் ஆஜானுபாகும் அரவிந்ததளாயதாக்ஷம் ராமம் நிசாசர விநாசகரம் நமாமி. ராமநாமம், இந்த ராமநாமமானது நமக்கு எல்லா விதமான நலங்களையும் கொடுக்கக்கூடியது. ராமநவமி நன்னாள். இந்த நல்ல நாளிலே உலகங்கள் புகழ்கின்ற ஒரு மந்திரம், அது யுகம் ஜோறும் பஜிக்கின்ற திருமந்திரம், நம் வாழ்வில் வினை நீக்கும் ஜீவ மந்திரம், அது ஸ்ரீராமன் என்கின்ற ராம மந்திரம். அந்த ராமநாமத்தை சொல்லி, ராமநாமமானது நமக்கு 9 விதமான பக்திகளை, அதாவது நவ பக்திகளை உணர்த்துகின்ற அற்புதமான ஒரு தெய்வம். இந்த ராம சரிதத்திலே வருகின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு ஒவ்வொரு வகையிலே பக்திக்கு உதாரணமாக திகழ்கின்றது. அந்த நவ பக்திகளை என்ன என்று பார்க்க இருக்கின்றோம். அது என்ன 9 விதமான பக்திகளை உணர்த்துகின்றது என்றால், இந்த பக்தியிலே நவபக்திகள் என்று சொல்வார்கள். நவபக்திகள் கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், வந்தனம், அர்ச்சனம், சிரவணம், சக்கியம், தாஸ்யம், ஆத்ம நிவேதனம். இவைதான் நவபக்திகள். இவை ஒவ்வொன்றாக பார்ப்போம். கீர்த்தனம், கீர்த்தனம் என்பால் ராமனுடைய மகிமைகளை பாடி மகிழ்வது. ராமனின் நாமம் சொல்வோம், ராம பக்தியில் திளைப்போம் என ராமரை பாடுவது, பாடி மகிழ்ந்து பக்தி செய்வது என்பது வால்மீகி முனிவர் ராமனுடைய வாழ்க்கையை காவியமாக தந்து அந்த ராம கீர்த்தனம் என்பதற்கு ஒரு முத்தாய்ப்பாக ராமாயணத்தை நமக்கு வைத்திருக்கின்றார். இது ராம கீர்த்தனம். கீர்த்தனம் என்றால் அவனை பாடி பணிவது. எனக்கு எதுவுமே தெரியாது ஐயா, சமஸ்கிருதம் தெரியாது, ஸ்லோகம்லாம் சொல்ல தெரியாது, நான் எப்படி பண்ணுறது? ராமா 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 என்று பாடுவோம். ராமனை பாடு, அது போதும். அந்த 2 வரி ராமா என்கின்ற நாமத்தை பாடினாலே போதும். சரி, எனக்கு பாட தெரியாது, அது அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஸ்மரணம், ராமனை நினைவிலே நிறுத்தி பக்தி செய்வது. ராமரையே சதா மனதிலே நிறுத்தி அசோகவனத்திலே அமைதியாக தவம் செய்து பக்தி செய்த சீதா பிராட்டி இந்த ஸ்மரண பக்திக்கு ஒரு உதாரணம். அடுத்து பாதசேவனம். பாதசேவனம் என்றால் என்ன? ராமருடைய பாதங்களை சேவித்து பக்தி செய்து அதற்கு உதாரணமாக ராமருடைய பாதுகைகளையே துணையாக கொண்டு ஆட்சி புரிந்தான் பரதன். இது பாத சேவனத்துக்கு ஒரு உதாரணம். வந்தனம் என்பது ஸ்ரீராமரை அடிபணிந்து வணங்குவது. அதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் விபீஷண ஆழ்வார். அரக்கர் குலத்திலே பிறந்தாலும் அவருடைய பக்தியை பின்பற்றி ராமராஜ்யம் அமைத்து பீஷ்ணாழ்வாராக திகழ்ந்தார். அடுத்து அர்ச்சனம். அர்ச்சனம் என்றால் ஸ்ரீராமரை வழிபடுவது. அதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் பல ஆண்டுகளாக ராமருக்காக காத்திருந்த சபரி என்கின்ற பெண்மணி. இறுதியிலே ராமரால் மோட்சம் பெற்றார். அடுத்து சிரவணம். சிரவணம் என்பது ராமருடைய நாமத்தையும் அவருடைய மகிமைகளையும் கேட்பது. எங்கேனும் ராமாயணம் சொன்னால் அங்கு போய் அமர்ந்து அந்த 10 நாட்களும் ராமாயண கதையை கேட்க வேண்டும்.
ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று கேட்க வேண்டும். இந்த பக்தியை செய்தவர் ஆஞ்சநேய பிரபு சிரஞ்சீவியாக இன்றைக்கும் வாழ்கின்றார். எங்கு ராமாயணம் நடைபெற்றாலும் ஏதோ ஒரு உருவிலே அங்கு சென்று அமர்ந்து ராமாயணத்தை கேட்பார். ஆக ஆஞ்சநேயர் நம்முடைய அற்புதமான சிரவண பக்திக்கு உதாரணம். அடுத்து சக்கியம். சக்கியம் என்றால் ஸ்ரீராமரோடு நட்பை வளர்த்து கொண்டு பக்தி ஏற்படுத்தி கொள்வது, ராமனை ஒரு நண்பனாக பார்ப்பது. ராமனிடம் நட்பு கொண்டு அவருக்கு சேது அணை கட்ட யுத்தத்திலே பக்தி பூர்வமாக உடன் இருந்து துணை புரிந்த பல்லாயிரமான வானரப்படைகள் இந்த சக்கியத்துக்கு உதாரணமாக திகழ்கின்றார்கள். அடுத்து தாசியம். தாசியம் என்றால் என்ன? ராமனுடைய அடியவரை சேவிப்பது, ராமனுக்கே துணை தொண்டு, ராமனுக்கே தொண்டு புரிந்து ராமதாசனாக இருந்து கடைசி வரை பக்தி செய்த லக்ஷ்மணனை இது குறிக்கும். ஆகவே இப்படிப்பட்ட பக்தி என்பது மிக உயர்ந்த பக்தி, லக்ஷ்மணனை போன்ற பக்தி. அடுத்து ஆத்ம நிவேதனம். ஸ்ரீராமனிடம் தன்னையே முழுமையாக ஒப்படைப்பது, இதுதான் ஆத்ம நிவேதனம். நல்லதோ கெட்டதோ எனக்கு எது வந்தாலும் ராமா, எல்லாம் உன்னை சேர்ந்தது என அனைத்தையும் ராமபிரானுடைய பாதத்திலே சமர்ப்பிப்பது. இதற்கு உதாரணம் ஜடாயு. ஆக இந்த 9 விதமான பக்திகளை நாம் மனதிலே கொண்டு, இந்த 9 விதமான பக்திகளிலே நமக்கு எது வரும், நமக்கு எது கைகூடும் என்று நினைத்து அதன்படி பக்தி செய்தல். இந்த ஜென்மத்திலே இறைவனை பாடுகின்ற ஒரு பாக்கியத்தை அடியனுக்கு அளித்திருக்கின்றார். பாடிக்கொண்டே இருக்கின்றேன், நிறைய இடங்களிலே பாடுகின்றேன். மக்கள் மகிழும் வண்ணம் அந்த இறைவனை பாடுகின்ற பணியை எனக்கு அளித்திருக்கின்றார். அதுபோல் நமக்கு இறைவன் எதை தந்திருக்கின்றானோ அதன் மூலம் இறைவனை நாம் அடைய வேண்டும். ராமருடைய புகழ் பாடி, ராம நாமத்தை பாடி, ராமனுடைய பக்தியோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.